பா என்னப்பா? பசங்கெல்லாம் விஸ்காம் பண்ணலாங்கிறாங்க. விஸ்காம் படிக்கவாப்பா? மீசை முளைச்சிருச்சு, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன். உடனே வாங்கி உன்னைய படிக்க வச்சதுக்கு எங்கள் பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. அது இல்லைப்பா, படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். ஆசைப்பட்ட அதுக்குன்னு நம்ம குடும்பத்துக்குன்னு சில பழக்கம் இருக்கு, அதெல்லாம் மாற்ற முடியாது. எதுக்கு நம்ம ஜோசியரை வர சொல்கிறேன், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துக்குவோம். அப்புறம் என்ன ரொம்ப நாளாச்சு, திடீர்னு வசதி இருக்கீங்க? 12ஆம் முடிச்சிட்டேன், நல்ல மார்க் தான் எடுத்துருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைக்கணும். அது என்ன படிப்புன்னு ஏதோ ஒரு படிப்பு வாயிலே நுழையாத படிப்பாக சொன்னேன். அம்மா எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் கலந்துக்கிறது. ஜாதகம் இருக்கு, பார்த்து சொல்லுங்க என்ன படிக்க வைக்கிறாங்க. இந்தாங்க பாருங்க. 4 5 6 7 8 9 10. திருத்துறா, இதெல்லாம் ஆரம்பிக்கலாம்ப்பா. 11 12 13. விளையாட்டு பையன். சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயலுக்கு வந்து கட்டம்லாம் நல்லா இருக்கு, அதனால கட்டடம் கட்டுற இன்ஜினியராக சேர்த்து விட்டுருங்க பையனை. பா இன்ஜினியரிங்லாம் வேணாம்ப்பா எனக்கு. வந்து இன்ஜினியரிங் படிங்க, ஓஹோன்னு ஒரு இல்லை சாமியார் சொல்லிட்டு இருக்காரு, ஏத்து போய். Several days later. பா பா கூட படிக்கிற பசங்கள்லாம் பைக்கில் வந்துட்டு போகிறாங்கப்பா. காலேஜ் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. அதாவது வண்டி வாங்கி கொடுங்கப்பா. வண்டி எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைப்பா, குடும்பமாக போகிற மாதிரி வண்டி எடுக்கணும். இந்த தூக்கிக்கிட்டு போகிறது, இந்த ஒத்தாள் இப்படி கவுத்துக்கிட்டு போகிற மாதிரிலாம் வண்டி எடுக்கக்கூடாது. குடும்பமாக போகிற மாதிரி வண்டி எடுக்கணும்னா கார் தாப்பா வாங்கணும். நம்ம மீசை முளைச்சிருச்சு, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டேன், பெத்த தகப்பனே எதிர்த்து பேசுகிறேன். சரி, எடுத்து தர்றேன். எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் பா ரேஷன் கார்டு ஆதார் கார்டெலாம் நான் எடுத்து வச்சிட்டப்பா. வேற என்னப்பா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆதார் கார்டா? இல்லைப்பா, நம்ம ஜோசியரை பார்க்க போனோம், அப்படி ஜாதகத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் ஜாதகமா? பையன் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வண்டி வாகன யோகம் எதுவும் இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. காமன் தேவையில்லை, சீரியஸாக. பயலுக்கு வந்து 7.5 நாட்டு சனி நடக்குது. இப்போதைக்கு வண்டி எடுத்து கொடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு இடையில வண்டி இருக்காது, பயன் இருக்க மாட்டாப்புல. அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்கள் வரையில புல்லட்டு சவுண்டு கேட்டுச்சு வண்டி. அது அது என் பையன் நேற்று விருப்பப்பட்டு கேட்டான்னு நேற்று சாயந்தரம் தான் எடுத்துட்டு வந்தான். என்ன மாமா நடு ரோட்டில் இப்படி உடஞ்சி போய் நிற்கிறீங்க? இன்னும் நடுத்தருக்கு வரல எனக்கு எழுமாப்பில். இப்படி என்ன மாமா நடந்து போச்சு? மக வேற சாதிக்கார பையில லவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது ஏதுன்றதுனே தெரியல. அடிச்சும் பார்த்துட்டேன், உதச்சும் பார்த்துட்டேன். பிடிச்ச புடியில் நிற்கிறாயா, உருட்டி போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாயா என்னையவே. எத்தனை நாள் மாப்பிள்ள கிராத்தில் காவ கேட்கறது? தூக்கமே போச்சு அவளால். எந்த நேரமும் ஓடி போயிடுவாங்கிற பயத்திலே இருக்கேன். ஆமாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நமக்கு ஆமாம் மாமா, நமக்கு தெரிஞ்ச ஒத்தமர பூசாரின்னு ஒரு ஆள் இருக்காரு. காதலை பிரிக்கிறது, பில்லி, சூனியம், ஏவல் எல்லாமே ஆள் பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. சேர்ந்த குடும்பத்தை பிரித்து வைக்கிறது, சேராத குடும்பத்தை ஒன்று சேர்க்கறது, எல்லாத்துலேயுமே ஆள் சிறப்பாக. பாஸ்போர்ட்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, என்ன ப்ரௌசிங் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. பொண்ணு விரும்புச்சுன்னா சேர்த்து வையா, அது வாழ்க்கை நல்லா இருக்கு. குடும்ப பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை. தங்கச்சி அமைதி அமைதி அமைதி, ஏதோ சின்ன பையன் தெரியாத பேசிக்கிட்டு இருக்கா மாமா. போ மாமா, போ மாமா, காலையில போயிருமாமா நீ எங்க? ஏடா அந்த ஆளு தான் வயசானால அறிவட்டத்தனமா பேசியிருக்காரு. நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நீங்களா அதெல்லாம் பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதடா. சாமி பவர்ஃபுல்லான சாமி, எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டுருவாரு. எந்த காலத்துல இருக்கிறிய அந்த பிள்ளைய கூப்பிட்டு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசி இதுதான் நல்லது கெட்டதுன்னா புரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறிட்டு போங்கடா. ஜென்ரேஷன் மாறி போச்சு. அந்த காலத்துல நீ இப்படி திரியடா. எந்த காலத்துல இருக்க? இந்த காலத்துக்குலாம் அதான் சரி. மந்திரம் போட்டா மனசு மாறிடும். அந்த ஆளை நீ ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிற. நீ ஆமா இன்னும் போலையா மாமா? மந்திரம் போட்டு அந்த பிள்ளை மனசு மாறலைன்னா இந்த பையன் வீட்டுல மருந்து ஓட்டுருப்பாங்க. கூட்டி போய் ஊதி மருந்து எடுப்போம். என்ன காலத்துல ஆமாமா, நம்ம போயிடலாம். ஆமாமா, எத்தனை பேர் வந்தாலும் மதிக்க முடியாதுடா. காலேஜ்ல கேம்பஸ்ல செலக்ட் ஆகிருக்கிறேன். நல்ல வேலைப்பா, என்னோட 30,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நல்ல கம்பெனி சென்னையில இருக்கு, போவாப்பா. நம்ம சொல்ற மீசை முளைச்சிருச்சு, தோளுக்கு மேல வளர்ந்துட்ட,
கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி படிக்க வச்சேன். இன்னைக்கு என்னைய கலந்துக்கிறாம வேலைக்கு போகிறோம்னு வந்து என்கிட்ட நிற்கிற. ஐயோ அப்படிலாம் இல்லைப்பா, நல்ல கம்பெனி நல்ல சேலரினாங்க, அதான்ப்பா. ஏதோ சொல்கிற, நீ சொல்கிறதுக்காண்டிலாம் குடும்ப வழக்கத்தெல்லாம் மாற்ற முடியாது. சாதகம் தானே தெரியுது, வர சொல்லுங்க எடுத்துக்கலாம். ஏதோ சென்னையில் வேலை கிடச்சிருக்குதாமா, அவன் வெளிநாட்டுக்கு போய் கை நிறையா சம்பாரிச்சு வீடு வாசல்னு கட்டி தண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் உள்ளூர்லேயே குடிச்சட்டியிலே கூரை ஓட்டலாம இருக்கேன். அதுதான் உங்களை பார்க்குறதுக்காண்டி கையோட சாதத்தை எடுத்து வந்தாச்சு. பார்த்து சொல்லுங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம். கரெக்டாக சொன்னீங்க. என் ஜாதகத்துக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தா தான் நல்லா இருப்பான். இங்கே விட்டீங்கன்னா கட்டடம் கட்டுற வேலைக்கு தான் போவான். இந்தானே படிக்க சொன்னது உங்கப்பா என்னடா சரியான கிறுக்கனா இருப்பான். ஏன்னா நீ சோத்துல உப்பு உப்பு போட்டு திங்கிற, என்ன திங்கிற? வீட்டுக்கு போகாத, மகனோட புழகாத, அண்ணன் தண்ணி புழங்காத, கோயில் குளம்னு சொல்லி வச்சிருக்கேன். உரப்பாட்டு கோளாறு அதுன்னு மேலுக்கு முடியாமல் தச்சுக்கிட்டு தெரியுது. நீ மகனோட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கியா? சோறு தான் திங்கிறியா, வேணாம் திங்கிறியாடா? எங்க அப்பனாலும் பரவாயில்ல, உங்க அப்பா எங்க அப்பன்னு மேலே இருக்குனா இருக்கேன். நான் போறேன்டா டேய். ஐயோ உன் தம்பி குடும்பம் தானே, என்ன இப்படி திடீரியில எந்த காலத்துல என்ன அப்படி பண்ணப்பா இல்லையா? உனக்கும் அந்த ஆளுக்கு என்னதாயா பிரச்சனை? உன்னை கூப்பிடாரியா? வாயா முதல்ல. கூப்பிட மாட்டானே. அட வாயா நீ முதல்ல. யோ என்னதாயா உங்களுக்கு பிரச்சனை? என்னன்னு சொல்லுங்கயா முதல்ல. அவன்கிட்ட கேள்வி. யோ சித்தப்பா நீயாவது சொல்லியா? நீ அவர்கிட்டே கேளு. ஏய் சொல்லியா, நீயாவது சொல்லியா என்ன பிரச்சனைன்னு? இவன் இந்த நாய் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா? அன்னைக்கு 2 பேரும் குடிக்கிறதுக்கு போனோம். பெரிய மனுஷன் தானே, எனக்கு கூட ஊற்றிவிட்டு அவன் கம்மியாக குடிச்சா குறைஞ்சி போயிடுவானா? இந்த பண்ணாடை எனக்கு கம்மியாக ஊற்றிவிட்டு அவன் கூட குடிச்சிட்டு போயிருக்கான். கோவத்தில் அரைஞ்சு விட்டேன். அதை பார்த்துட்டு அவன் பொண்டாட்டி போய் கோயில் குளம் மண்ணள்ளி வச்சுட்டு போயிடுச்சு. 10 வருஷம் ஆச்சு எங்கள் அண்ணனோட பேசி. இன்னைக்கு தான் உங்கள் அப்பா என் கூட பேசியிருக்காரு. நல்ல வேலை எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டாடாமே. வருத்தப்பட்டியடா தம்பி. ஆமாண்ணே. சரிடா பத்தப்பா, அது 90 எடுத்துட்டு வாப்பா. சரி வானே, போய் ஒரு ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோம். அது மட்டும் கட்டியா? வேணாம்டா, இந்த வாட்டி பீர் அடிப்போம். தம்பி வரியாப்பா பீர் அடிக்க? மானம் கெட்டவங்களா, இதுக்காண்டி 10 வருஷமா பேசாம இருந்திருக்கிறாங்க என் குடும்பத்துல. ஆனா பாவிகளா, இவங்களுக்கு பிடிக்கலன்னா கோயில் குளத்துல கொண்டு அள்ளி தூத்துறாங்க, மந்திரிக்கிறேங்கிறாங்க. பிடிச்சிக்கிச்சுன்னா டக்குன்னு 90 எடுத்து நெத்தியில வச்சு பூசிட்டு போயிடுறாங்க. அப்பா நான் ஒரு 6 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. மீசை வளர்ந்துருச்சு, தோளுக்கு மேல வளர்ந்துட்ட, காதலிக்கிற. மற்ற அப்ப மாதிரி சாதி மதம்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு சாதகம் தான் முக்கியம். ஜாதகம் தானே வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் அந்த பேப்பரை மாத்தலை, போட்டிருக்க சட்டையை மாத்தலை. ஆனா நான் சீன் பை சீன் காஸ்டியூமெல்லாம் நான் மாத்திட்டு வர்றேன். இன்னும் அப்படியே உட்காந்துருக்கிறியப்பா திருந்தாம. நம்ம குடும்பத்துக்கு சில பழக்க வழக்கம் இருக்கு தம்பி, யாருக்காகவும் எதுக்காகவும் என்னைக்காகவும் மாற்ற முடியாது. யாரா அந்த ஜாதகத்தை நேரங்கள் கழித்து அதில் என்ன சொல்ல போறாரு? கட்டம் அங்கே இருக்கு இங்கே இருக்கு, இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் ஜாதகம் ஒத்து வராது அப்படின்னு சொல்ல போறாரு. அதானே திருமண யோகங்களையும் சொல்ல போற? இருக்கு, கல்யாண யோகம் இருக்கு. வாடா, இன்னைக்கு தான் அவன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஆனா 10 வருஷம் கழிச்சு தான் பண்ணலாம். 10 வருஷமா? பாவியலா உங்கடா நீங்களும் உங்க ஜாதகம்